மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 39. கடன் அதிகமானதில் ஸ்ட்ரெஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து மிருனாவோட அப்பா இறந்துட்டாருன்னு தான் என் அம்மா சொன்னாங்க. ஆனால் அவள் அதுக்கு நேர்மாறாக சொன்னான். அவள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருந்ததாகவும் அதை கவனிக்காமல் விட்டதுனால இறந்துட்டாருன்னு சொன்னான். அவள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் அவ்வளவு கடன் வாங்கி இருக்காருன்னே தெரிஞ்சதுன்னு சொன்னான். எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து முடித்து ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு 2 வருஷம் சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தொழில் கற்றுக்கிட்டு இப்போ தனியாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறதா சொன்னான். எங்கேயாச்சும் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒர்க் தேவைப்பட்டா அவகிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டா. சரின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். என்னோட ஒன்று விட்ட பெரியப்பா பையன் வீட்டில் கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி அவர் பையனுக்கு ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்தாரு. மெல்ல அவர்கிட்ட பேசி அந்த ரூமை இன்டீரியர் பண்ண நல்லா இருக்கும்னு நைச்சியமாக சொல்லி சம்மதிக்க வச்சு அந்த ப்ராஜெக்டை மிருனாவுக்கு வாங்கி கொடுத்தேன். அதுதான் அவள் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். நல்லா தான் பண்ணியிருந்தா. எங்கள் அண்ணனுக்கும் பிடிச்சுதான் இருந்தது. அப்புறம் அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒருத்தருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண அவளுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்தது. இப்படியே சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தா. இது வரைக்கும் அவள் ஆல்டர் பண்ண வீட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கா. உங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டு இப்படி புது இடத்துல இன்டீரியர் பண்ணுறது என்று சொல்லி நிறுத்தினான் காமேஸ்வரன். ஓஹோ என்றான் வார்த்தையை கொஞ்சம் இழுத்து. சீனியர், இது சொன்னதுனால நீங்கள் என் மேலே கோபப்படலாம். என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தையே எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே அவளுக்கு டேலண்ட் இருக்குது. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை நிறுத்தினான் ஆதி. டேய், நான் அப்படி எதுவும் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. எதுக்கு இப்படி பதறுற? உண்மையை சொல்லணும்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புது வீட்டில் பண்ணுறதை விட பழைய வீட்டில் ஆல்ரெடி இருந்ததை சரி பண்ணி அதை அழகாக்குறது ரொம்ப கஷ்டம் காமோ. புது வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணும்னாலும் செஞ்சு அழகாக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இருந்த வீட்டை அழகாக்கும் போது ஏற்கனவே இருந்ததை விட அழகாக காமிக்க இன்னும் மெனக்கடணும். அதுலேயே அவள் ஜெயிச்சிட்டா. இப்போ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அவளுக்கு. சரியா? நீ ஃப்ரீயாக விடு. ஆதி கோரியதையே இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்த காமேஸ்வரன் என்ன நினைத்தானோ திடீரென்று ஆதியிடம் வந்து அவனை அணைத்து கொண்டான். டேய், என்னடா? ஆதி கேட்க சில நொடிகளில் அவனிடம் இருந்து விலகி கொண்டான். தேங்க்ஸ் சீனியர் என்றவன் தரையை பார்த்து கொண்டே பேசினான். எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா சீனியர்? அவ அழகான வானவில் மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்த பொண்ணு. அந்த வானவில் மாதிரி சீக்கிரமாகவே அவள் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷமும் மறைஞ்சு போயிடுச்சு. உங்கள் வீட்டோட வேலை நல்லபடியாக முடிஞ்சால் அதை பார்த்து அவளுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும் இல்லை? அதுக்கு தான் சீனியர் தேங்க்ஸ் சொன்னேன். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறா. மாதம் மாதம் வட்டி மட்டும் கட்டுறதுக்கே போராடிட்டு இருக்கா. இதில் எங்கே கடனை அடைக்கிறது? அதுதான் அவள் உள்ளுக்குள்ளே ரொம்ப இறுகி போயிட்டா. என்னை தேடி வந்து தானாக கலகலன்னு பேசின பொண்ணு இப்போ பேச்சையெல்லாம் அப்படியே லிமிட்டில் நிறுத்திக்கிறா. சிரிப்பு என்று சொல்லி விரக்தியாக புன்னகைத்தான். அதையெல்லாம் இந்த 2 வருஷத்தில் அவகிட்ட இருந்து வந்து நான் பார்க்கவே இல்லை. அவகிட்ட பேசி கொஞ்சம் நார்மல் ஆக்கலாம்னு யோசிப்பேன். ஆனால் ஒரு கட்டத்திலேயே என்னை நிறுத்தி தள்ளி வச்சிடுவா. என்னை மட்டும் இல்லை, யாரையுமே நெருங்க விட மாட்டா என்றவன் திடீரென்று ஆதியை எதிர்பார்க்காத நொடியில் மீண்டும் அவனை அணைத்து தேங்க்ஸ் சீனியர் என்று விட்டு விலகி நின்றான். இப்போ எதுக்குடா என்றான் ஆதி சிரித்து கொண்டே. புன்னகையோடு கூறினான் காமேஸ்வரன். நேற்று எனக்கு கால் பண்ணி 1/2 மணி நேரம் பேசினா சீனியர். இந்த 2 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவள் என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினது. உங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு நாள்லேயே அவகிட்ட இந்த மாற்றம். அதுக்கு தான் என்று சொல்லிவிட்டு முகத்தை சுருக்கி கொண்டான். என்னடா என்றான் ஆதி. சீனியர், இந்த அபி பையனை கொஞ்சம் கண்காணிங்க. ஏண்டா? எல்லா பொண்ணுங்களையும் மயக்கி வச்சிடுறான். என்னைக்காச்சும் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து நிற்க போகிறானா இல்லையான்னு பாருங்களேன். உறக்க சிரித்தான் ஆதி. வரட்டுமேடா, அதனால் என்ன? நல்ல பொண்ணாக இருந்தால் கட்டி வைக்க வேண்டியது தான். அதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களுக்கு முன்னாடி அவனுக்கு நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் என்றவனின் தலையில் செல்லமாக கொட்டினான் ஆதி. பின்ன என்ன சீனியர், 2 வருஷமாக நான் மிருனா கிட்ட அவளை மாற்ற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இவன் அசால்ட்டாக ஒரே நாளில் மாற்றிட்டான் போல. கண்கள் சுருக்கி புரியாமல் பார்த்தான் ஆதி. நேற்று பேசின 1/2 மணி நேரத்தில் ஃபுல்லாக அபியோட புராணம்தான். ஒரு நொடி ஆதியின் முகம் மாறியது. அப்போ அபி பற்றி தான் பேசினாளா? என்னை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலையா? இதனை காமேஸ்வரனிடம் வெளிப்படையாக கேட்க முடியுமா என்ன? சிறு பிள்ளையை போல் மனதிற்குள் கோபம் கொண்டான் ஆதி. அவள் பேசியது அபியை பற்றி இருக்கலாம். ஆனால் அப்படி மனம் திறந்து பேச நினைத்தது ஆதியால் அல்லவா? ஐயோ பரிதாபம். அந்த மரமண்டைக்கு அது புரியவில்லை. ஒருவேளை நிதிஷ் சொல்வது போல் இவன் லவ் சப்ஜெக்டில் வீக் தானோ என்னவோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.
எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சீனியர். அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவள் எனக்கு ஒதுக்குற அந்த 5 நிமிஷத்தில் அவளை இயல்பாக்க முயற்சி பண்ணுவேன். எனக்கும் இப்போ கல்யாணமாக போகுது. இதுக்கு மேலே நான் என்னோட ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன். அவளுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் கிடைக்குமோ என்னவோ. இனி அதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இனி உங்கள் வீட்டு வேலை முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த கவலை இல்லை. இந்த அபி பையன் என்னோட வேலையை பார்த்துடுவான் போல என்று சொல்லி சிரித்தான். அப்போ என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட இவ சொல்லவே இல்லையா? அவன் மனம் மீண்டும் சிறு பிள்ளையாய் சுணங்கியது. அதை மறைத்து புன்னகைத்தான் ஆதி. சரி, ஓகே சீனியர், நான் கிளம்புறேன் என்று விட்டு காமேஸ்வரன் கிளம்பினான். இருடா, டிஃபன் சாப்பிட்டுட்டு போ. வேணாம் சீனியர், நான் வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன். சரி போ. நேற்று நைட்டு தான் வீட்டில் இருந்து வந்தேன். பெரியம்மா வத்த குழம்பு செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சரி, தோசை ஊற்றி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் கிளம்பு அவன் சொல்லிவிட்டு திரும்ப அவனோ சத்யா செய்த வத்த குழம்பு என்ற போதே டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்திருந்தான். நமட்டு சிரிப்போடு சென்று தோசையை வார்க்க ஆரம்பித்தான் ஆதி. நன்றாக 4 தோசைகளை வத்த குழம்பில் முக்கி வழித்து சாப்பிட்டு விட்டு எழுந்தவனை பார்த்து கேட்டான் ஆதி. ஏண்டா, ஹாஸ்டலில் தான் என்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடுவ, இப்போவும் இதுக்காக மட்டும்தானே என்னை சுற்றி சுற்றி வர என்றான் சிரித்து கொண்டே. அச்சுச்சோ, என்ன சீனியர் இப்படி சொல்லிட்டீங்க? அந்த இஞ்சி ஊறுகாய், எள்ளுருண்டை, மோர் வடகம் இதையெல்லாம் விட்டுட்டீங்களே என்றவனின் முதுகில் வேகமாக 2 அடி வைத்தான் ஆதி. சிரித்து கொண்டே அவனிடம் இருந்து தப்பி ஓடியவன், நான் உங்களை இப்போ கடுப்பேத்திட்டேன்னு திரும்பவும் அந்த பிசாசுக்கிட்ட என்னை மாட்டி விட்டுடாதீங்க. அவளை பற்றி நான் சொன்னதையெல்லாம் அவகிட்ட காட்டிக்காதீங்க. அப்புறம் அவள் என்னை பிடிச்சு கடிச்சு வச்சிடுவா. எதுக்குடா ஆதி சார்கிட்ட இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு? நேற்று வாங்கினது போதும். என்னவோ இந்த ஆதி சார்கிட்ட தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறா போல என்று சொல்லிக்கொண்டே அவன் செல்ல வேகமாக அவன் பின்னாலேயே வந்தான் ஆதி. அவ அப்படி சொன்னாளாடா? இயன்றவரை தன் குரலில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக கேட்டான். கொஞ்சம் அப்படிதான் தோணுச்சு. என்னை பற்றி ஏதாச்சும் தப்பா இனி ஆதி சார்கிட்ட சொல்லிப்பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அவன் மனதில் சில்லென்ற சாரல் ஒரு முறை தழுவி சென்றது. ஏன், என் கண்ணோட்டத்தில் அவள் தவறாக தெரியக்கூடாதா? எதற்கு அவ்வளவு மெனக்கெடுகிறாள்? மனதிற்குள் கேள்வி உருவாக உள்ளுக்குள்ளேயே குத்தாட்டம் போட்டான் ஆதி. காமேஸ்வரன் கிளம்பி சென்று விட சந்தோஷமாக சிரித்தான். அதில் வெட்கமும் கலந்திருந்ததை அவனால் உணர முடிந்தது. கடவுளே, இது என்ன மாதிரி ஃபீல்? ஏன் இப்படி அவ என்னை படுத்துறா என்றான் வாய்விட்டே. இந்த அபி பயலை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். 1/2 மணி நேரம் அவனை பற்றி பேசினாலாமே, நம்மளை பற்றி 2 வரி தான் பேசியிருக்கா. தனக்குள் சொல்லி கொண்டவன் திகைத்தான். டேய் ஆதி, என்னடா ஆச்சு உனக்கு? உன் தம்பிக்கிட்டேயே போட்டி போடுறியா? சி, அவனும் நீயும் அவளுக்கு ஒன்னா? மனசாட்சி மாறி மாறி கேள்வி எழுப்பியது. இருந்தாலும் என்னை விட அவன் அதிகமாக அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறானே. வாழ்க்கையில் முதன்முறையாக தம்பியோடு போட்டி போடுகிறான் ஆதி. அந்த எண்ணம் புரிய சிரித்து கொண்டான். வேகமாக தன் டைரியை எடுத்து எழுதினான். என் செல்ல தம்பியின் மேல் பொறாமை கொள்ள வைத்த மாயக்காரி நீதானடி. எழுதியவன் மீண்டும் அதனை படித்துவிட்டு தனக்குள் சிரித்து கொண்டான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.